வெளிநாடு வாழ் இந்தியர்களை குறிவைத்து தனியார் வங்கி கிளை ஒன்றில் மோசடி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. என்ன நடந்தது, இதன் பின்னணி என்ன என்பது குறித்தான முழு விவரங்களுடன் வழங்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சதீஷ் முருகன். ஓவர் டு யூ சதீஷ். வணக்கம். சென்னையில் அண்ணா நகர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய பிரபலமான வங்கி, தனியார் வங்கியினுடைய கிளையில் தான் இந்த மெகா மோசடி என்பது அரங்கேறி இருக்கிறது. இந்த மோசடியினுடைய பின்னணி என்ன என்பது பார்த்தோன்னா, பொதுவாக நாம் அனைவரும் பணத்தை பாதுகாப்பதற்கு வங்கியில் வைப்போம். ஆனால் வங்கியே இந்த பணத்தை கொள்ளையடித்த, அந்த வங்கி ஊழியர்களே இப்போ பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தான் இங்கே சென்னையில் அரங்கேறி இருக்கு. இந்த சம்பவத்தில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வெளிநாட்டிற்கு தப்பி சென்ற பெண் கிளை மேலாளர் தான் இப்போது போலீஸ் தேடிட்டு இருக்க ஒரு முக்கிய குற்றம் சுமத்தப்பட்ட நபராக இந்த வழக்கில் தேடப்பட்டு வராரு. இந்த முழு விவரங்கள் குறித்து பின்னணியோடு நம்ம பார்க்க இருக்கிறோம். சென்னை அண்ணா நகரில் இயங்கி வருது ஒரு தனியார் வங்கி கிளை. இந்த வங்கி கிளையில் பார்த்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு புகார், வெளிநாடு வாழ் இந்தியராக இருக்கக்கூடிய தம்பதிகள் 2 பேர் புகார் அளிக்கிறாங்க. அதாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, தங்களுடைய வங்கி கணக்கில் இருந்த 1,43,00,000 ரூபாய் பணம் கடந்த 2015 2020 ஆகிய 5 வருடங்களில் பல்வேறு முறைகளில் திருடப்பட்டிருக்கு, கொள்ளை எடுக்கப்பட்டிருக்கு, காணவில்லை அப்படின்னு புகார் அளிக்கிறாங்க. இந்த புகாரில் பேங்க்கில் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போது பேங்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பார்க்குறோம், ட்ரை பண்ணுறோம், என்னன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க தட்டி கழிக்கிறாங்க. இதனை அடுத்து அவங்க உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னை காவல் துறையிடம் புகார் அளிக்கிறாங்க. மத்திய குற்றப்பிரிவு 1 கோடி ரூபாய்க்கு மேல் என்பதால் இந்த மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கும்போது போலீசார் விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணையில் என்ன தெரியுதுன்னா, இவர்களை போன்ற, அதாவது இந்த வங்கி வச்சிருக்க வங்கி ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் போல போலியான கையொப்பமிட்டு வவுச்சர்ஸ் ரெடி பண்ணி, செக்ஸ் ரெடி பண்ணி இது போன்ற மோசடியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரிய வந்தது. பொதுவாக இது நார்மலாக எல்லா பேங்க்லேயும் ஒரு சில வங்கிகளில் இது போன்ற சில மோசடிகள் நடக்கிறது சகஜமான விஷயம் தான். சில ஆயிரங்கள், சில லட்சங்கள் கொள்ளையடிக்கப்படும். ஆனால் 1 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு என்பது குறித்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் அடுத்த புகார், அதற்கு ஒரு சில வாரங்கள்லேயே 4,36,00,000 ரூபாய் கொள்ளைன்னு சொல்லிட்டு அதே வங்கி கிளையில் வெளிநாட்டில் வாழற இந்திய டாக்டர் தம்பதி 2 பேர் புகார் கொடுக்குறாங்க. இந்த முறை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய எஃப்டியில் இருந்த பணத்தை காணோம், எஃப்டியை நாங்கள் ப்ரியராகவே முன்னாடியே முடிச்சுக்கலான்னு சொல்லி கேட்டும் பொழுது அதுக்கு வங்கி ஊழியர்கள் சரியாக கோஆப்ரேட் பண்ணல. அதனால் நாங்கள் சரி எஃப்டியில் இருக்கட்டும் அப்படின்னு விட்டு வச்சுருந்தோம். ஆனால் இப்போ அந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி புகார் அளிக்கிறாங்க.